ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட சமையல் தாங்க உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அவள் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி கேட்டிருந்தா, சரி சட்னி செய்ய சொல்லியிருந்தேன். சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமைச்சிருந்தா. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவளே சமைச்சிட்டு அவளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் எடுத்திருந்தா. அவள் வீடியோ எடுத்தது எனக்கும் தெரியாது. சமைச்சிட்டு சாப்பிட்ட முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸாக நான் வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டினா. சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் ஆசையை ஏன் கெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு போட்டிருக்கேங்க. உண்மையாலுமே சட்னி வந்து பார்த்திங்கன்னா நான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் உப்பு மட்டும் தான் கம்மியாக பண்ணியிருந்தா. ஆனால் எப்படி செஞ்சிருந்தான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் நல்லா எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டு, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் போட்டுட்டா. போட்டுட்டு பெரிய வெங்காயத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வெங்காயம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை ஒரு 4, 5 வெங்காயம் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டா. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 வந்து தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுட்டா. எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எப்படி சமைக்கிறேனோ அது மாதிரி சமைச்சிருந்தா. ஆனால் வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா பொறுமையாக நல்லா இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்தி செய்வேன். டேஸ்ட்டுன்னு கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் உண்மையிலேயும் சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பொண்ணா இந்த அளவுக்கு சமைச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. தக்காளி நல்லா வதங்கினதும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி இலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயே வந்து சின்ன துண்டு புளியும் சேர்த்திட்டாங்க. சேர்த்தி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவளால் கிளறவே முடியல. ஏன்னா ஒரு கையில் மொபைலும் ஒரு கையில் வந்து கரண்டியும் இருக்கிறனால அவளுக்கு வந்து பேலன்ஸ்டாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரலை. அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எடுத்துருப்பா போல இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்டே வீடியோ எடுத்திருக்கா அப்படிங்கும்போது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன உப்பு வந்து நம்ம சேர்த்தி வதக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்திருக்கும். அவள் வந்து உப்பு போடாமல் வதக்கிட்டா. அப்புறமா வந்து அம்மா நான் உப்பு போடலம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்னா, அரைக்கும்போது உப்பு போட்டுக்கலாம் பாப்பான்னு சொல்லிட்டேன். கொஞ்சமாக புளி சேர்த்தி நல்லா வதக்கிட்டு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்தி மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துட்டா. அரைச்சி எடுத்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு மட்டும் சேர்த்திருக்கா. உளுத்தம்பருப்பு சேர்த்தாம விட்டுட்டா. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்தி நம்ம தாளித்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உண்மையிலேயும் பார்த்திங்கன்னா சட்னி என்னோடய பொண்ணு தான் செஞ்சாளா அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நல்லா செஞ்சுருந்தா. இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம பொண்ணுங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக சட்னி செஞ்சுட்டா.